எனதன்பு சிவனாசி சேனல் பக்தர்களுக்கு இனிய வணக்கங்கள். திருவிளையாடல் புராணம் கதைகள் பகுதியில் ஈசனின் இரண்டாம் திருவிளையாடலான வெள்ளை யானையின் சாபம் தீர்த்த கதையை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். ஒரு சமயம் தேவேந்திரன் அசுரர்களை போரில் வென்று மகிழ்ச்சியுடன் ஐராவதம் என்ற வெள்ளை யானையில் பவனி வந்தான். அந்த யானைக்கு 4 கொம்புகள் வெள்ளை வெளியரென்று இருக்கும். வெற்றி பெற்ற தம் அரசனுக்கு வழியில் பல தேவர்கள் பல பொருட்களை பரிசாக அளித்தனர். துர்வாச மகரிஷி அவருக்கு கோபம் சட்டென்று வந்துவிடும். பிடிசாபம் என்று சொல்லிவிட்டாரோ அவ்வளவுதான். ஆனால் தவத்திலும் பக்தியிலும் சிறந்த ஞானி. அவர் காசியில் சிவபூஜை செய்து கொண்டிருந்த சமயம் லிங்கத்தின் தலையிலிருந்து ஒரு பெரிய நீலோத்பல மலர் விழுந்தது. அது அபூர்வமான மலர். அதை எடுத்து கொண்டு வந்தவர் இந்திரன் பவனி வருவதைக் கண்டு அவனை ஆசிர்வதித்து அவனிடம் அந்த மலரை கொடுத்தார். பெரியவர்கள் எதை கொடுத்தாலும் 2 கைகளாலும் வாங்க வேண்டும். அதுவும் சுவாமி பிரசாதம் என்றால் கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்திரன் வெற்றி செருக்கில் ஒரு கையால் வாங்கியதோடு அல்லாமல் தன் தலையில் வைத்து கொள்ளாமல் யானையின் தலையில் வைத்தான். அது தலையை அசைத்ததும் பூ கீழே விழுந்தது. யானை அதை கால்களால் மிதித்து தேய்த்து கசக்கிவிட்டது. யாருக்குத்தான் கோபம் வராது இப்படி செய்தார்? கேட்க வேண்டுமா? துர்வாசர் கொதித்து எழுந்து சாபம் கொடுத்தார். சிவபிரசாத மலரை காலால் துகைத்ததனால் ஐராவதம் எல்லா யானையையும் போல் மாறி பூமியில் திரிய கடவது என சபித்தார் முனிவர். இதற்குள் தேவேந்திரன் யானை மீதிருந்து கீழே இறங்கி முனிவர் காலில் விழுந்தான். தெரியாமல் செய்துவிட்டேன், மன்னியுங்கள் என வேண்டினான். துர்வாசரும் நீயும் உன் யானையும் மதுரை சென்று பொற்றாமரையில் மூழ்கி சுந்தரேஸ்வரரை வணங்கினால் சாபம் நீங்கும் என்று கூறிவிட்டு போய்விட்டார். வெள்ளை யானை கருப்பு யானையாகிவிட்டது. பூலோகத்தில் மற்ற யானைகளோடு பல காலம் அலைந்து திரிந்தது. அதன் பெருமைகளெல்லாம் அதற்கு மறந்துவிட்டது. கடைசியில் இப்போது மதுரை இருக்குமிடம் வந்து சேர்ந்தது. புழுக்கம் தாங்காமல் குளிக்க பொற்றாமரையில் இறங்கியதும் வெள்ளை வெளியர் என்று பழையபடி ஆகிவிட்டது. தன் பூர்வீகம் நினைவுக்கு வந்தது. தான் செய்த தவறை உணர்ந்து நன்கு குளித்த பின் சுந்தரலிங்கத்தை தும்பிக்கையால் நீர் முகர்ந்து அபிஷேகம் செய்து புத்தம் புது மலரால் பூஜை செய்து மண்டியிட்டு வணங்கியது. பின் லிங்கத்துக்கு மேற்கு திசையில் கால்களால் மண் பறித்து குளம் ஒன்று தோண்டியது. அதன் கரையில் சிவலிங்கம் ஒன்றையும் விநாயகர் உருவத்தையும் கொண்டு வந்து தினந்தோறும் முன் சொன்ன முறையில் வைத்து பூஜித்தது. இறைவன் பிரசன்னமானார். அதை முன்போல் இந்திரனுக்கு வாகனமாய் போய் இருக்க பணித்தார். தேவராஜாவும் அமராவதி நகருக்கு வரும்படி கட்டளையிட்டான். ஐராவதம் ஆண்டவனை வணங்கி சொர்க்கம் அடைந்து தன் கடமையை செய்து கொண்டு கர்வமில்லாமல் வாழ்ந்து வந்தது. தேவராஜனும் செருக்கின்றி ஆலவாய் பெருமானை வணங்கி வழிபட்டு வந்தான். இன்றைக்கும் யானையால் ஏற்படுத்தப்பட்ட குளம் கஜபுஷ்கரிணி என்ற பெயரோடு இருப்பதையும் குளக்கரை மீதுள்ள பிள்ளையாருக்கு ஐராவத விநாயகர் என்றும் சிவலிங்கத்திற்கு ஐராவதேஸ்வர லிங்கம் என்றும் பெயரிட்டு அழைத்து மக்கள் வழிபடுகிறார்கள். மீனாட்சி கோயிலின் கிழக்கு திசையில் சொர்க்கம் செல்லும் முன் இந்திரேஸ்வர லிங்கம் என்ற பெயரில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கிவிட்டு சென்றது ஐராவதம். இந்திரனின் நலம் வேண்டி இவ்வாறு செய்தது. மதுரைக்கு போனால் மறக்காமல் இந்த லிங்கங்களை எல்லாம் தரிசனம் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் பெறலாம். வெள்ளை யானையை சாபத்திலிருந்து விடுவிக்க இறைவன் பிரதட்சமான கதையே அவரது 2ஆம் திருவிளையாடல். ஐராவதத்தின் சாபம் தீர்த்த இந்த 2ஆம் திருவிளையாடலை படிப்பவரும் கேட்பவரும் படிப்பதற்கு காரணமாக இருந்தவரும் முற்பிறவி பாவம் சாபங்களினின்று விடுபட்டு புண்ணியத்தை அடைவார்கள். நீங்கள் அனைவரும் அந்த புண்ணியத்தை அடைய எம்பெருமானிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அன்பர்களே, மீண்டும் இறைவனின் 3ஆம் திருவிளையாடலில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.